மேல ஒருத்தன் நம்மளோட கணக்க எழுதிட்டு தான் எழுதிட்டு இருக்கான். தான் இருப்பான். அந்த கர்மாங்கிறது நம்ம அன்னதானம் குடுக்குறதாலயோ, மத்த விஷயத்தாலயோ தீரவே போறதில்ல. ஆனா கர்மாவ கழிக்கலாம்னா, அன்னதானத்தால கழிக்கலாம். அதுக்குன்னு ஒரு சில வழிமுறை இருக்கு. இப்ப பாவம் தெரிஞ்சே, இப்ப தெரியாம செய்றது ஒரு விஷயம் சார். தெரியாம செய்தாலும் அது பாவம் தான். இப்ப பாவம் பண்றோம்ன்னு தெரிஞ்சு, நான் இவன கொல்லப் போறேன், கொலை பண்ண போறேன், இந்த குடும்பத்த கெடுக்க போறேன், அப்படின்னு பாவம் தெரிஞ்சே இந்த செய்வனை, இந்த மாரியான பாவங்கள்லாம் செய்றாங்கல்ல சார். அது அந்த செய்றவங்களுக்கு திருப்பி ரிப்பீட் அடிக்குமா? இன்னைக்கு பலருக்கும் இந்த கேள்வி இருக்கு. இப்ப என்ன என்ன சாமானியன் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, நான் வந்து நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. எனக்கு அவன் கெடுதல் பண்ணவன் நல்லா தானே இருக்கான், நல்லா தானே இருக்கான்னு. நம்ம ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாரி தான். நீங்க உங்களோட பார்க்குற வியூல இன்னைக்கு அம்பானியா இருந்தாலும் சரி, அதானியா இருந்தாலும் அவன் குடும்பத்தில இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ இங்க ஒவ்வொருத்தரும் அதுக்காண்டி வந்து அவங்க பாவம் செஞ்சாங்கங்கிறதுக்காண்டி சொல்லல. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒருத்தன் கெடுதல் பண்றான். அவன் உங்க கண்ணு முன்னாடி நல்லா வாழ்றான்னா, கண்டிப்பா. ஒருத்தன நான் தான் சொல்றேன். வாழ விட்டு, ஆட விட்டு கண்டிப்பா என்னைக்குமே அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? "அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுங்கிற" மாரி. அந்த மாரி நமக்கு எதிரே அவன் வாழ்ந்து கண்டிப்பா அழியிறத உங்க கண்ணால நீங்க பார்ப்பீங்க. நீங்க தவறு செய்யல. உங்க சைடு தவறு இல்ல. உங்களுக்கு உண்டான துரோகத்த பண்ணா, பாதகத்த பண்ணான்னா, கண்டிப்பா அந்த எதிரியானவன் கண்டிப்பா அதுக்கு உண்டான தண்டனைங்கிறது அவனுக்கு இந்த ஊழ்வினைங்கிறத அவன் கடவுள் கண்டிப்பா குடுத்தே தீருவார். அதுல எந்த அவன் நல்லா இருக்கான், இல்ல அவன் குடும்பம் நல்லா இருக்கு, அவன படத்துக்கு போறான், இல்ல நகை நட்டு வாங்குறாங்க, இல்ல சீர்திருத்தம் செய்றாங்க அப்படின்னுலாம் நீ போட்டு இது பண்ண உன்னோட கடமைய நீ செய். கண்டிப்பா அவனுக்கு உண்டான தண்டனைய கடவுள்ங்கிற ஒருத்தன் கண்டிப்பா அதுக்கு உண்டான தண்டனைய அவன் அனுபவிச்சே தீருவான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.